உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். அமெரிக்காவில் நான் பேசிய கருத்து குறித்து பாஜக பொய்களை பரப்பி வருகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விளக்கம் அளித்திருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். ராகுல் காந்தி அளித்திருக்கும் விளக்கம் என்ன? முழு விவரங்கள். அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அண்மையில் அமெரிக்கா சென்றிருந்த போது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களோடு அவர் கலந்துரையாடினார். அப்போது மத சுதந்திரம் தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த ராகுல் காந்தி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சீக்கியர் தலைப்பாகை அணிந்து குருத்வாராவிற்கு செல்ல முடியுமா, அதே போல காடா அணிந்து குருத்வாராவிற்கு செல்ல முடியுமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். இந்த சண்டை என்பது அரசியல் சண்டை அல்ல, இது சித்தாந்த சண்டை. இது ஒரு மதத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து மதத்திற்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு கேள்வி என்று ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் இந்தியாவில் பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. ராகுல் காந்தி அந்நிய நாட்டு மண்ணில் நின்று கொண்டு இந்தியாவின் ஒற்றுமையும் சீக்கியர்களின் உணர்வுகளையும் புண்படுத்தக்கூடிய வகையில் பேசுவதாக பாஜக தலைவர்கள் பலர் குற்றம் சாட்டியிருந்தனர். உண்மையில் இந்தியாவில் சீக்கியர்களில் தலைப்பாகை அணிந்தோ காடா அணிந்தோதான் குருத்வாராவிற்கு செல்கிறார். ஆனால் ராகுல் காந்தியினுடைய பேச்சு என்பது இந்தியாவில் சீக்கியர்களுக்கு மத சுதந்திரம் இல்லை என்பது போலவும் அவர்கள் குருத்வாராவிற்கு செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை அந்நிய மண்ணில் ஏற்படுத்த முயற்சிப்பதாக பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். ராகுல் ஒரு பயங்கரவாதி என்றெல்லாம் கூட பாஜக அமைச்சர்கள் சிலர் தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தனர். இது குறித்து தற்போது ராகுல் காந்தி தன்னுடைய மௌனம் கழித்து கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது அமெரிக்காவில் நான் பேசிய பேச்சு குறித்து பாஜக பொய்களை பரப்பி வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் கூறியதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா என இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உள்ள ஒவ்வொரு சீக்கிய சகோதரர்களையும் பார்த்து தான் கேட்க விரும்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு சீக்கியரும் ஒவ்வொரு இந்தியனும் அச்சமின்றி தங்களுடைய மத சுதந்திரமாக பின்பற்றும் நாடாக இந்தியா இருக்க வேண்டாமா என்கிற ஒரு கேள்வியும் சீக்கியர்களுக்கு ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார். வழக்கம் போல பாஜக பொய்களையே கையாள்கிறது. அவர்கள் உண்மையை சகித்துக் கொள்ள முடியாதால் என்னை மௌனமாக்க துடிக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை வரையறுக்கும் மதிப்புகளுக்காக நான் எப்போதும் குரல் கொடுப்பேன் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மேலும் வேற்றுமை, சமத்துவம், அன்பில் என்பதுதான் நமது ஒற்றுமை எனவும் ராகுல் காந்தி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.